வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஒய் நீட் டிவெரிஃபிகேஷன். வேலை வாய்ப்பு ரெண்டு விதமான வேலை வாய்ப்பு தான் கேட்டகரியை பிரித்தோம்னா, ஒன்று நாலேஜ் ஒர்க்கர், இன்னொன்று ஸ்கில்டு ஒர்க்கர். டைரக்டாக நாலேஜ் ஒர்க்கராக ஆகிறது ஒரு 10% தான். மீதி எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாலேஜ் ஒர்க்கராக மாறினாங்க. ஸோ நாலேஜ் ஒர்க்கர்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சூப்பர்வைசர், ஆஃபீஸர், ஹெச்ஆர் மேனேஜர், இவங்கெல்லாம் நாலேஜ் ஒர்க்கர். டேலண்ட் அக்யூசியேஷன் இவங்கெல்லாம். ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னா வெல்டரு, குக்கு, இப்படி இவங்கள சொல்லிக்கிட்டு போகலாம். இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இதுலேயும் சேர மாட்டாங்க, நாலேஜ் ஒர்க்கர்லையும் சேர மாட்டாங்க, ஸ்கில்டுலையும் சேர மாட்டாங்க. அதே நேரத்தில் நாலேஜ் ஒர்க்கர் அப்படிங்கிறது கடந்த 20 வருட காலமாக தான் நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றம். டைரெக்டாக எடுத்துக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் டைரக்ட் நாலேஜ் ஒர்க்கருக்காக அதிக சம்பளம் கிடைக்க சொல்லிட்டு எல்லாரும் ஒரே பக்கம் திரும்பிட்டோம். ஸோ அதுதான் தவறு. அதே போல் எந்த விதமான படிப்புகளும் புதுசாக அறிமுகப்படுத்தி இருந்தால் அந்த படிப்பில் சேர்றதுக்கு நிறைய யோசிக்கணும். முதல்ல அந்த காலேஜில் அதுக்கான டெபார்ட்மெண்ட் இருக்கா, அதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல், அட்வான்ஸ்டு மெட்டீரியல் இருக்கா, இந்த படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு உகந்ததா, இல்லை இது சும்மா பேருக்கான படிப்பா அப்படிங்கிறது புரிஞ்சு படித்தாதான் நமக்கான எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.